சென்னையில் வந்து புகழ்பெற்ற பரம்பரைன்னு சொல்ல போனால் 2 பரம்பரை மெயினாக. சார்பட்டா பரம்பரை, இடியாப்ப நாயக்கர் பரம்பரை. அப்புறம் அவங்களுக்கு சமமாக வந்து இடியாப்ப நாயக்கர் பரம்பரை சார்பட்டா பரம்பரையாக இல்லாமல் ஒய்எம்எஸ்க்காக அந்த பணத்துக்காக ஃபைட் கிடையாதுங்க. அது ஒரு பேஷனுங்க. 2 பாக்ஸர் ரவுடி, 4 பாக்ஸர் ரவுடி ஆகுது, 8 பாக்ஸர் ரவுடி ஆகிறான். அவன் நம்ம வீட்டு புள்ள மட்டும் எப்படி ரவுடி ஆகாமல் இருப்பான்? வணக்கம், இது நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறோம். அதாவது சென்னை, குறிப்பாக வட சென்னை பகுதியில் பாக்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஒரு பரம்பரை விளையாட்டாகவே இருந்துச்சு. இந்த பரம்பரை விளையாட்டு எப்படி உருவாச்சு, அது எந்த அளவில் இருக்குது, அது பற்றியான தகவலை கொடுப்பதற்கு நமது மூத்த செய்தியாளர் சேதுராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இந்த பாக்ஸிங் சொல்லப்படுற குத்து சண்டை சென்னையில், குறிப்பாக வட சென்னையில் எப்படி உருவாச்சு, அது கடந்து வந்த பாதையை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அதாவது சென்னையில் வந்து புகழ்பெற்ற பரம்பரைன்னு சொல்ல போனால் 2 பரம்பரை மெயினாக. சார்பட்டா பரம்பரை, இடியாப்ப நாயக்கர் பரம்பரை. அப்புறம் அவங்களுக்கு சமமாக வந்து சுண்ணாம்புகுளம் பரம்பரை, சூளை எல்லப்ப செட்டியார் பரம்பரை 4. அப்புறம் வந்து பாக்ஸர் வடிவில் பிற்காலத்தில் 80s அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் வந்து மீனவர்களுக்காக ஒரு பரம்பரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கடலரசன் பரம்பரைன்னு ஒன்று உருவாக்கினார். அது ஒன்றும் பெருசாக சோபிக்கலை, பெருசாக வரல. இந்த பரம்பரை குத்து சண்டை தான். இப்போ பரம்பரை குத்து சண்டைன்னா, அந்த பரம்பரை கூத்து சண்டை கூட பயிற்சி கொடுத்தாங்க பாருங்க குருமார்கள், கோச்சர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பரம்பரையில் இருக்கிறீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அந்த திடீர்னு பரம்பரை மாதிரி இடியாப்ப நாயக்கர் பரம்பரையில் இருந்துட்டு சார்பட்டா பரம்பரை நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, உங்களை வின் பண்ணுறதுக்கு உங்கள் வெயிட்டில் இந்த பரம்பரையிலேருந்து ஒரு ஆளை ரெடி பண்ணுவோம். அது சொந்த மகனாக இருந்தாலும் சரி. பரம்பரை அதில் வந்து பெரிய விஷயம். அதில் வந்து உங்களுக்கு சாதிய கூறுன்ற விஷயம் கிடையாது. இடியாப்ப நாயக்கர் பரம்பரைன்றது வந்து நிறைய பேர் எப்படி புரிஞ்சுட்டுப்பாங்கன்னா, அது வன்னியருக்கான பரம்பரைன்னு. அது இன்னும் ரொம்ப உள்ள நோண்டி போனோம்னா, இடியாப்ப நாயக்கர் பரம்பரை இல்லை, அது இடியாப்ப நாயக்கர் பரம்பரை. அது வந்து உருவாக்குனவர் ஒரு தெலுங்கர் அப்படின்ற ஒரு கருத்தும் உண்டு. என்ன சார்பட்டா பரம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, 4 கத்தி வச்சு ஒரு இது பண்ணி அதுதான் சார்பட்டா, சார்னா 4 அப்படின்ட்டு இஸ்லாமியர் ஆட்கள், குருமார்கள் சில பேர் அப்படி ஒரு கருத்து. அதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு இது இல்லை. என்னென்னா தரவுகள் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால் அதில் விருப்பம் இல்லை சொல்கிறத பற்றி. பரம்பரைன்னு ஒன்று உண்டு. ஆமாம், சூளை சுண்ணாம்புகுளம் பரம்பரை, சூளை எல்லப்ப செட்டியார் பரம்பரை. அது மட்டும் தான் சாதி வரும். சூளை எல்லப்ப செட்டியார் மட்டும் தான் சாதி வரும் பேர். ஆனால் அந்த எல்லப்ப செட்டியார் பரம்பரையில் கூட செட்டியார் அல்லாத ஆட்கள் நிறைய பேர் வந்து பயிற்சி பெற்றிருக்காங்க. அங்கே ஸ்டூடெண்ட்டுக்கான குருவாக தான் அவர் இருப்பார், குருவுக்கான ஸ்டூடெண்ட்டாக தான் மாணவர்கள் இருப்பானதில் அங்கே ஜாதி ரீதியான விஷயம் இருக்காது. அந்த மாதிரி அப்படி தான் அது போய்ட்டு இருந்தது சிறப்பாக. அது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அது தகராறு மாதிரி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு சார்பட்டா பரம்பரையில் ஒரு பெரிய பாக்ஸர், மெயின் போர்டு பாக்ஸர் சைடாக இருந்துச்சுன்னா, நாக் அவுட் கிங் ஆறுமுகம்னு சொல்லிட்டு நார்த் மெட்ராஸில் ரொம்ப ஃபேமஸ். அவருடைய சிஷியரில் பல சிஷியரில் ஒருத்தர் தான் பாக்ஸர் அடியில் வச்சுக்கலாம். அவருக்கு எதிராக நின்று போட்டி போடுறவர் இடியாப்ப நாயக்கர் பரம்பரையில் போடுறாங்க. எப்பவுமே எதிர் பரம்பரை தான் மோதுவாங்க. அப்போது இடியாப்ப நாயக்கர் பரம்பரையில் இருக்கிறவர் தோத்துட்டாருன்னு வச்சுக்கலாம், இந்த சைடில் அடித்தடி நடக்கும். அந்த சைடில் யாரா தோத்துட்டாங்கன்னா பெரிய அடித்தடி நடக்கும். இந்த மாதிரி வந்து அந்த சண்டை மாதிரி, வன்முறை மாதிரி ஒரு கட்டத்தில், அதாவது சாதி ரீதியாக இல்லை, பரம்பரை ரீதியாக இந்த பரம்பரால் ஜெயிக்கணும், இந்த பரம்பரால் ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு 2 சைடையும் ஆள் வருவாங்க பார்க்குறதுக்கு. பொதுமக்கள்லேயே வந்து நியூட்ரலாக இருப்பாங்கள்ல, எந்த பரம்பரையும் பார்க்க மாட்டாங்க, பாக்ஸரை மட்டும் பார்ப்பாங்க. அவங்களும் வருவாங்க. பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க இந்த கலவரத்தால். ஒரு கட்டத்தில் வந்து அனுமதியே இல்லை சென்னையில் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான குத்து சண்டை போஸ்டர் போட்டு, சார் ஒன்றும் இல்லை, ஆட்டோவில் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இந்த படம் இந்த தேதிக்கு இந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்டோவில் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இந்த பாக்ஸர் இவர் டப் பண்ண போகிறாரு, மெயின் போர்டு, உங்கள் அபிமான பாக்ஸர் சார்பட்டா பரம்பரையை சேர்ந்த சுகானந்தம் சண்முகத்தோடு மோதுகிறார், இடியாப்ப நாயக்கர் பரம்பரையை சேர்ந்த சண்முகத்தோடு மோதுகிறார் அப்படின்னு போஸ்டர் போடுவாங்க. ஸ்டைல் மன்னன் மோகன் இவரோட மோதுகிறார். அவர் மோகன் வந்து இடியாப்ப நாயக்கர் பரம்பரை, அவருடைய அண்ணன் டில்லி பாபு, அவரும் ஸ்டைல் மன்னன். இந்த பக்கம் நாக் அவுட் கிங் ஆறுமுகம். இந்த மாதிரிலாம் பேர். இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் முட்டல் மோதல் இதெல்லாம் பரம்பரை ரீதியாக ஏற்பட்டது.
அதனால தான் வந்து அது போயிடுச்சு. இப்போ ஒய்எம்சி அமெச்சூர் பாக்ஸிங் மட்டும் நடக்குது. பரம்பரையாக விளையாண்ட பாக்ஸிங் ஒரு நாள் இருக்குது, இன்னைக்கு கிளப்புன்னு நடந்திருக்கு. அவங்களில் இன்னைக்கு அன்னைக்கு பரம்பரையாக விளையாண்டவங்க இன்னைக்கு இருக்காங்களா? அவங்க குடும்ப சூழ்நிலை இன்னைக்கு எந்த நிலவில் இருக்குது? இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், துரராஜ் ரொம்ப சீனியர் மோஸ்ட்டு, அப்புறம் ஆறுமுகம், அப்புறம் டில்லி பாபு, மோகன், ஆடுதொடி பாலன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உண்டு, ரொம்ப அருமையான பாக்ஸர், இடியாப்ப நாயக்கர் பரம்பரில். ஆடுதொடி லோகநாதன், இவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க ரூமை வந்து இடியாப்ப நாயக்கர் பரம்பரை சார்பட்டா பரம்பரையாக இல்லாமல் ஒய்எம்சிக்காக, ஒய்எம்சியில் ஃபைட் பண்ணுறதுக்காக ஆட்களை தயார் பண்ணுறாங்க. ட்ரைனிங் கொடுக்கறது அவங்க பரம்பரை அறிவோடவும் அந்த பரம்பரை உணர்வோடு தான் கொடுக்குறாங்க பயிற்சி. ஆனால் ஃபைட் பண்ணும்போது கிளப்பு ஒரு பேர், எம்எஸ்கே கிளப்பு, ஆர்எஸ்கே கிளப்பு, எம்டிஏ கிளப்பு, குருச்சடர் கிளப்பு, மூவேந்தர் கிளப்பு பேர் போட்டு வேண்டியது. இந்த கிளப்பு சார்பாக இந்த வீட்டில் 2 பேர் வராங்க, அடுத்த வீட்டில் 2 பேர் வராங்க அப்படின்னு ஒய்எம்சியில் போய்ட்டு அவங்க கொடுத்ததும் மெடிக்கல் செக்கப் பக்காவாக முடிச்சுட்டு நீங்கள் ஓகே அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குதுன்னு பிறகு ஒய்எம்சியில் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கு தெரியும், யார் பயிற்சி கொடுத்த குருக்கு தெரியும், நம்ம இடியாப்ப நாயக்கர் பரம்பரையிலேருந்து நம்ம பசங்க 10 பேர் போகிறான்னு தெரியும். ஆப்போசிட்லேருந்து வர ஒரு 20 பேர் வரோன்னு வச்சுங்க, நம்மளாம் சாரப்பட்டா பரம்பரைன்னு தெரியும். ஆனால் இந்த இடியாப்ப நாயக்கர் பரம்பரையும் சாரப்பட்டா பரம்பரையும் இல்லாமல் இன்னும் 2-3 பரம்பரை சொன்ன பாருங்கள், அவங்களும் தயாரானாலும் அவங்களுக்கும் தெரியும் இந்த பரம்பரை தாண்டி ஒரு புதுசாக யாரும் வந்து உங்களுக்கு பாக்ஸிங்குள்ளே வர முடியாது. ஏன்னா புதுசாக வரவங்க யாருக்கும் அதை பற்றி ஐடியா இருக்காது. அந்த பரம்பரையில் அந்த வழித்தோன்றல் தான். ஆனால் ஒய்எம்சியில் போகும்போது பக்கமாக அது வந்து அரசு வேலைக்கானது ஒரு பேஷன், அது நம்ம ஒன்றும் விடலை அப்படின்றதுக்காக இன்னும் நடக்குது, பயிற்சியெல்லாம் இருக்குது. ஒரு பெரிய பரம்பரை விளையாட்டுன்னு சொல்கிறீங்க, இதுக்கு இந்த வீரர்கள் எப்படி உடல் ரீதியாக அவங்க தயாராகுவாங்க? எத்தனை நாள் தயாராகணும்? அவர் அந்த மேடைக்கு வரும்போது அவர் எந்த மனநிலையில் இருப்பார்? திடலில் வந்து நிற்கும்போது மயக்கடிச்சு கீழே வர மாதிரி தான் இருப்பார். அந்தளவுக்கு பயிற்சியில் இருப்பார். காலையில் 3 மணிக்கு எழுந்துப்போங்க பொதுவாக, ஏன்னா அந்த பயிற்சி பற்றி தெரியாதனால சொல்கிறேன். 3 மணிக்கு எழுந்து நைட்டில் வந்து 8 மணிக்கெலாம் படுக்கிறதுக்கு போயிடணும். இதெல்லாம் கோச் விடவே மாட்டார். 10 மணிக்கு படுக்கிறது, 11 மணிக்கு செல்ஃபோன் பண்ணுறதுலாம் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. 8 மணிலாம் நீங்கள் வந்து காலையில் 3 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு காலை கடனெலாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே மெயின் ரோடு வந்துட்டிங்கன்னா சைக்கிளோ பைக்கோ ஏதாவது ஒரு வாகனம் எடுத்துக்கிட்டு நேராக கிரவுண்டுக்கு போக வேண்டியது. பெரிய கிரவுண்டாக இருந்தால் சென்னையில் வந்து ஆர்பார் கோட்ரஸ் பெரிய கிரவுண்டு, அப்புறம் அந்த ராபின்சன் பார்க் ராயபுரத்தில் பெரிய கிரவுண்டு, 2 கிரவுண்டு பெருசு. இல்லை ரயில்வேல உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கிறவங்க பெரம்பூர் ரயில்வே கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. கிரவுண்டாக இருந்தால் 20 ஓட்டம், 20 ரவுண்டு. சாலையாக இருந்தால் சென்னை டோல்கேட்லேருந்து சாந்தம் வரைக்கும் இப்போ 15 to 18 கிலோமீட்டர் வரும். ஷூ கேன்வாஸ் ஷூ தான் போட்டு அப்படி மெதுவாக, ரொம்ப ஸ்பீட்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஜாக்கிங்க்கு இல்லாமல் ரன்னிங்கு இல்லாமல் நடுமயம் வேகப்பட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து மெரினாவில் ப்ராக்டிஸ் 1-2 கையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பயிற்சிக்கான விஷயம்லாம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. வந்துட்டு ரூமுக்கு வந்து கிளப்பு அதை பயிற்சி பண்ணுற இடம் பேர் ரூமுன்னு சொல்லுவாங்க. ரூமுக்கு வந்துட்டு கிக் பேக், இந்த கிக் பேக் அடிக்கிறது, அடித்து எத்தனை ரவுண்டு கோச் சொல்கிறாரோ அவ்வளோ ரவுண்டு அடிக்கணும். இதுக்கு இடையில் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு பசும்பால் சாப்பிட்றது, நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றது, நாட்டுக்கோழி முட்டை தான் சாப்பிட்றது, வேறு மாமிச உணவு வகைகள், உடலுக்கு தகுதியான உணவு வகைகள் சாப்பிட்றது, வெஜ்ஜு சூப்பு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடும். மதியத்தில் அதே மாதிரி நல்ல ஓய்வு. 3 மணி 3:30 மணிக்கு நீங்கள் தூங்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கோச்சுடைய கண்ட்ரோல்லே தான் இருக்கணும். ஒரு நல்ல பாக்ஸராக இருந்தால் அப்படி தான் ஷைன் ஆக முடியும். 4 மணிக்கு மறுபடியும் நீங்கள் கிரவுண்டுக்கு போயிடணும். அப்போ ரோட்டில் ஓட முடியாது, வெயிலாக இருக்கும். கிரவுண்டுக்கு போயிடணும், மறுபடியும் ஓட்டம், மறுபடியும் ரூமுக்கு வருது, மறுபடியும் ப்ராக்டிஸ். ஒரு 6 மணி போல் சக பார்ட்னர், அந்த ரூம்லேயே இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள், ஏற்கனவே சீனியர் ஸ்டேட்டு போய்ட்டு மெடல் எடுத்தவன், கொஞ்சம் சீனியராக இருக்கக்கூடிய ஆள்கிட்ட வந்து புதுசாக இருக்கிற ஆளை வந்து ட்ரைனிங், அவர் மேலே ஸ்பேரிங் பண்ணுறது 1-to-1. அந்த ஸ்பேரிங் பண்ணும்போது எப்படி ஒய்எம்சியில் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹெட் கியர் போட்டுட்டு, மவுத் கார்டு ரப்பர், பல் எதுவும் பாதிக்காமல் போட்டுட்டு, க்ளவுஸ்லாம் ப்ராப்பராக போட்டுட்டு ஸ்பேரிங் வந்து குருவுடைய கோச்சருடைய கண்காணிப்புலேயே நடக்கும். ரொம்ப ஃபவராக அடிக்காத அளவுக்கு, ஃபவரானா இடமா ஃபவுல் பஞ்ச், இந்த
இதெல்லாம் அடிக்காத அளவுக்கு முறைப்படி சொல்லி கொடுத்து அது நடக்கும். அது ஒரு 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் நடக்கும், தினமும் நடக்கும். அப்போ உணவு வந்து ஸ்பான்சர் பண்ணுறது ஆள் இருக்குது, பயிற்சி கொடுக்க குரு இருக்கார், ஒழுக்கமாக இருக்கிற வேண்டிய கடமை ஸ்டூடெண்ட் உண்டு. எல்லாம் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ ஒய்எம்சியில் வந்து ஃபைட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி நோட்டீஸ் லெட்டர் வந்ததுமே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி. இது வந்து இன்னும் 3 மடங்கு அதிகமாகும். காலையில் பண்ணுற பயிற்சி 1 மணி நேரம் கூட ஆகும், சாயந்தரம் பண்ணுற பயிற்சி 1 மணி நேரம் கூட ஆகும். அப்போ ஸ்டேஜில் போய் நிற்கும் போது அப்படியே டயர்டாக கீழே வந்துடுற மாதிரியே தான் இருப்பான் அந்த பாக்ஸர். வெயிட்டு போட்டு வந்து நின்று கொஞ்சம் நேரம் சும்மா லைட்டாக தான் ஜூஸ் மாதிரி எல்லாம் சாப்பிட்டு ஒரு ஒரு சிப்பு மாதிரி சாப்பிட்டு ஸ்டேஜ் ஏறும்போது அவள் கண்ணு மூடுறதுல 25 பஞ்சஸ் டக்கு டக்குன்னு வரும். அப்பரு ஊக்கு கிராஸ்ன்னு வரும், பவராக வரும். அதே மாதிரி தான் எதிராளாக இருப்போம். கொஞ்சம் டெக்னிக்கல் பயன்படுத்துகிறவன் வின் பண்ணுவோம். டெக்னிக்கல் இல்லாமல் வெறும் ஏறி ரஷ் ஃபைட் பண்ணுறோம், மேக்ஸிமம் லூஸ் ஆகிடுவோம், இழந்துருவோம். சார், அந்த பாக்ஸிங்கிறது வந்து பெரிய விளையாட்டாக நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கான பரிசு போட்டிகள் எப்படி இருந்துச்சு? அந்த திறமையாக பார்த்தாங்களா அல்லது பரிசாக பார்த்தாங்களா? ஒய்எம்சியில் பரிசு தொகை கிடையாது. பரிசு தொகைன்ற உங்களுக்கு கொடுக்குற சான்று தான், வின்னர் ரன்னர் தான். அந்த மெடல் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேஷ்னல் போயிட்டீங்கன்னா ஜாப், நேஷ்னல் ஒரு மெடல் அடிச்சுன்னா ஜாப், அதில் முடிஞ்சிடும். இது ஒய்எம்சியில் வந்துட்டு உங்களுக்கு நாளாக சின்ன பையனாக இருக்கும்போது 80ஸ்லாம் வந்து 25,000லாம் கட்டுவோம். 25,000ன்றது எவ்வளோ பெரிய தொகைன்னு கட்டுவாங்க. அதாவது வெளியிருந்து சூதாட்ட மாதிரியே நடக்கும். அவர் வின் பண்ணுறாரு 25,000, என் வீடு தரேன், போட்டிருக்க செயினை தரேன், அப்படிலாம் நடக்கும். அந்த பாக்ஸர் வந்து குறைந்தபட்சம் 2,000 கொடுப்பாங்க வின் பண்ணுறவருக்கு. 2,000ன்றது வந்து 80ஸ்ல வந்து சென்னையில் நீ ஒரு கிரவுண்டு வீடே வாங்கலாம். 2,000 பரிசு தொகை அதெல்லாம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு அந்த பணத்துக்காக ஃபைட் கிடையாதுங்க, அது ஒரு பேஷனுங்க. அது ஒரு தூங்கி எழுந்துக்கும் போதே கையை அப்படி பண்ணிகிட்டே எழுந்துப்போம். குறிப்பாக இந்த சண்டை, குத்து சண்டை அப்படிங்கிறது வந்து பெண்கள் வந்து பெரிதளவில் விரும்பலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் வட சென்னையில் நடக்கிற பாக்ஸிங்கை சென்னை மக்கள், அதாவது குறிப்பாக சென்னையில் உள்ள பெண்கள், அதாவது அந்த வீரரோட மனைவியானாலும் சரி, அவங்க அம்மாவானாலும் சரி, இதை ஏற்றுக்கிட்டாங்களா அல்லது ஏற்க மறுத்தாங்களா? நீங்கள் அந்த வடசென்னை படத்தை மைண்டில் வச்சு கேட்குறீங்க. அந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து பாக்ஸிங் அனுமதிக்க மாட்டாங்க அவங்க ஃபேமிலியில், அப்படி தானே? அது வந்து எப்படி கேட்டிங்கன்னா, ரவுடிசம் பண்ணக்கூடிய பாக்ஸராக இருக்கான்னு வச்சுக்கலாம், அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் போனால் ஒரு சண்டை பண்ணுவான், ஊரில் 9 ஒம்பு அழுத்துட்டு வருவான், அதை விட போகாமல் எங்கன்னா வேலைக்கு போனால் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் காலப்போக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஒய்எம்சிஏ பாக்ஸர்னு வந்த பிறகு ஃபேமிலியில் நிறைய பேர் அது ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது ரவுடிசமாக எந்த சூழ்நிலையும் ஃபார்ம் ஆகலை. இவன் போகிறான், நான் கேட்குறது ஒய்எம்சிஏ இல்லாமல் நடந்துட்டு அந்த அப்போ வந்து வீட்டில் வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தான். எதிர்ப்புனா பயம் தானே. பார்க்குறாங்க 2 பாக்ஸர் ரவுடி, 4 பாக்ஸர் ரவுடி ஆகுது, 8 பாக்ஸர் ரவுடி ஆகிறான், அவன் நம்ம வீட்டு பிள்ளை மட்டும் எப்படி ரவுடி ஆகாமல் இருப்பான். அதனால் அந்த பயத்தில் வந்து வீட்டில் பெண்கள், குடும்பத்தில் வர எல்லாருமே அதுக்கான சம்மதம் தெரிவிக்கிறதில்ல. அதை மீறி எப்படி வரான்னு கேட்டால் அப்பா பாக்ஸர் இருப்பார். அவர் சொல்லுவார், டேய் அவள் அப்படி தாண்டா கத்திட்டு இருப்பா, போடா, நான் எடுக்காத மெடலாக நான் பண்ணாததா, ஓ எனக்கு தெரியும், அதே மாதிரி நீயும் வா. அது வீட்டில் யாருன்னா ஒருத்தர் அண்ணன் இருப்பார் பாக்ஸராக, அம்மா சும்மா திட்டுப்பாங்கப்பா, நீ போப்பா பண்ணுப்பா, நான் பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சும்மா இருமா, அவன் தம்பியை விளாட்லாமா அப்படின்னு. யாருன்னா ஒருத்தர் பாக்ஸராக இருக்கிற குடும்பத்தில் ஒருத்தன் வெளியே வந்துடுவான் ஈஸியாக. அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க அவனை போகக்கூடாத அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறாங்கல்ல சமூகத்தில் பாக்ஸர் நிறைய பேர் ரவுடியாக இருக்காங்க அப்படிலாம் பார்க்குறாங்கல்ல.